எங்களுக்கே இந்த நிலமெல்லாம் வரலையா. இப்போ முதல்வர் ஐயாட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீதி கேட்கணும்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. துணை முதல்வர்கிட்டையும் முதல்வர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்டையும் நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆமாம், அவங்க தான் எங்களுக்கு, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இதே அடிக்கடி நடக்குது. இப்போ எனக்கு உடம்பு முடியல, ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், வசதி இல்லை, பண்ணி கொடுங்க ஐயா. வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மயிலை பாலாஜி நகரில் இருக்கோம், பள்ளிக்கரணையில் 4வது பாட்டில். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுக பிரமுகரை வந்து இந்த ராம்நகர் மதுபான கடையில் வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யாரும் கட்சிக்காரங்க யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆதங்கப்படுறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம கேட்போம். வாங்க சார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக என்ன நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு, அதெல்லாம் தெளிவாக சொல்லுங்கள். வணக்கம். கழக தேவராஜ், மயிலை பாலாஜி நகர் 4ஆம் பகுதி. நேற்று காலையில், நேற்றுனா என்னைக்கு தேதி? நேற்று 17 17/4. ஆமாம், காலைல 9லேருந்து 10 மணிக்குள்ளே ஒரு நான் கூட நண்பர்கள். நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க திமுகவில்? பகுதியில் துணை. எந்த வட்டம்? 188 ஆவட்டம். ஓ, பகுதி துணை செயலாளர் தொண்டரணியா? பகுதியில் துணை அமைப்பாளர் தொண்டரணி. கழக தேவராஜ் உங்கள் பேர். ஆமாம். என்ன நடந்துச்சு சார்? ஐயா, கீழே நேற்று காலையில் ஒயின் ஷாப் போயிருந்தோம். என்னை அடிச்சு மாண்டே உடச்சிட்டாங்க பாருக்குள்ளே இருக்கிறவங்க. என்ன நடந்துச்சு, எதனால்? ஐயா, அங்கே இப்படி தான் பண்ணியிருக்காங்க ஐயா. அடிக்கடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதே பாலாஜியில் 4ஆம் பகுதியில் போனவரை வயசானவரை அடிச்சிட்டாங்க. திருப்பி அவங்க பசங்களாம் போய் அடிச்சிட்டாங்க. அடிக்கடி 4ஆம் பகுதி பாலாஜியில் போகிறவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஐயா. எனக்கு மார்லாம் 5-6 பேர். இப்போ உங்கள் கட்சிக்காரங்க யாரும் உங்களுக்கு துணையாக வரலையா? இல்லைங்க ஐயா, தெரிவித்தேன். அண்ணன் ரஞ்சித்தன்கிட்ட தெரிவித்தேன். ரஞ்சித்ன்றவங்க வட்ட செயலாளரா? ஆமாம், அண்ணன் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 182 188 வட்ட செயலாளர் ரஞ்சித் குமார். அண்ணன் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கு எனக்கு வரல. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. மார்லாம் எட்டி வச்சுட்டாங்க 5-6 பேர். மாறு வெளியில் இப்போ கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க ஐயா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க? ஐயா, அதாவது கட்சிக்காரங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ நீங்கள் தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் என்ன சொல்ல வர்றீங்க? ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. தலைமை முதல்வர்களுக்கும் உதயநிதி ஐயா அவர்களுக்கும் எங்கள் மாஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த ஒயின் ஷாப்பில் வந்து போகிறவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த பார் மூடிடணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார் நடத்துகிறாங்க. 4ஆம் பகுதியிலேருந்து பாலாஜி நகர் போனாலே அடிக்கிறாங்க. ஓ, அனுமதி இல்லாத நேரத்துலேயும் பார் நடத்துகிறாங்களா? ஆமாங்க ஐயா. எவ்வளோ மேலே வச்சு விற்கிறாங்க? ரவுடிங்களை வச்சு அடிக்கிறாங்க ஐயா. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 60 ரூபா 70 ரூபா எக்ஸ்ட்ரா ஐயா. 10 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா ஆளை வச்சு அடிச்சிடுறாங்க ஐயா. ரவுடிங்கெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க ஐயா. இப்போ காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த அடிதடி சண்டைக்கு? ஐயா, கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அண்ணனுக்கு. அவங்க வந்தாங்க, விசாரிச்சுட்டு அவங்க சால்வ் பண்ணிட்டு போ, இல்லைன்னா உன் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு. இப்போ உங்களே மேலே வழக்கு போட்டுருவோன்னு மிரட்டுறாங்க. கூட வந்தவங்களாம் தப்பு அப்படின்னு மிரட்டுறாங்க. எனக்கு பயந்துக்கிட்டு நான் வாபஸ் வாங்கிட்டேன் ஐயா. எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை. ஒரு ஆட்டோ டிரைவரு. நான் குடும்பமே திமுககார குடும்பம். எங்களுக்கே இந்த நிலமெல்லாம் வரலையா. இப்போ முதல்வர் ஐயாட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீதி கேட்கணும்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. துணை முதல்வர்கிட்டையும் முதல்வர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்டையும் நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆமாம், அவங்க தான் எங்களுக்கு, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இதே அடிக்கடி நடக்குது. இப்போ எனக்கு உடம்பு முடியல, ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், வசதி இல்லை, பண்ணி கொடுங்க ஐயா. இப்போ இது வந்து நீங்கள் வந்து எங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் சேனலில் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் முதல்வர் துணை முதல்வர் மா சுப்பிரமணியன் அவர்கள்லாம் பார்க்குற அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு போகிறோம். அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றிங்க ஐயா.